important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like, and I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங், வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே எல்லாருக்குமே. ஸோ ஹாப்பியாக சாட்டர்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹாப்பினஸோட நாம் இன்னைக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரி படிக்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம படிக்க போகிறது சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரி. இதை தீப்தி மேம் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல டீகோட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட நம்ம இதை எடுத்து விஜய் அவர் ஆங்கிலத்தில் படிக்கிறார், நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது 57 பார்ட். அது மட்டும் இல்லாமல் பேஜ் நம்பர் 64 அண்ட் ஆகஸ்ட் 31. ஸோ இதில் மேலேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. லேட்டாக வரவங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் விஜய்ஜியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். வணக்கம் விஜய்ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வெல்கம் அகேன். தேங்க்ஸ் மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே எல்லாருக்கும். ஃபீல்ஸ் லைக் ஆஃப்டர் லாங் டைம் வர மாதிரி இருக்கு. செஷன்ஸ் நடுவுலலாம் எக்கச்சக்கமாக செஷன்ஸ் பண்ணுறீங்க. பட் கொஞ்சம் மக்கள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா மற்ற வேலையில் இருக்கும்போது இதில் கொஞ்சம் வர முடிய மாட்டேங்குது. பட் மித்ராஜி she's continuously doing what she can, and அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தராச்சும் நாங்கள் 2 பேர்ல ஒருத்தராச்சும் கண்டிப்பாக இது பண்ணிட்டே இருப்போம். பட் அதே சாட்டர்டே வராது, நாங்கள் சாட்டர்டே வந்திருக்கோம் பிகாஸ் SSR டைரி படிச்சே ஆகணும். வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 days படிச்சே ஆகணும். ஸோ அந்த இதில் இன்னைக்கு சாட்டர்டே வந்திருக்கோம். எஸ் மித்ராஜி. எஸ் நந்தினி சிஸ், வணக்கம். Januma, vanakkam. Thanks for your beautiful heart. Good evening, my dearest Akka Nanna. Thank you so much. And Sharda ji, vanakkam. Monica, good evening, Monica. How are you? And Harish Amma, eppadi irkeenga? Vanakkam. David ji, salam alaikum. Eppadi irkeenga? Thanks for coming. CMA, vaanga, welcome back. Hope you're fine now. சிஎம்மா கூட முடியாம இருந்து இப்போ பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க. அண்ட் போட்டோ சூப்பரா இருக்கு. சுஷாந்தோட போட்டோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாப்பி. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலனா தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். பார்த்த உடனே ஒரு பூஸ்ட். சலாம் டு எவ்ரி ஒன். சலாம் 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 தவித் ஜி. அண்ட் ராம்ஜி, வாங்க வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வணக்கம் எவ்ரி ஒன். வணக்கம் மித்ராஜி. ஹாப்பி வீக்கெண்ட்ஸ். வணக்கம் விஜய் பிரதர். ஸோ உங்களுக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் உங்களுக்கும் எங்களோட வணக்கங்கள். ஸோ எஸ் விஜய்ஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா, நான் டிரான்ஸ்லேட் முடிச்சதுக்கு அப்புறமா we can just interact with our family members. கொஞ்ச நேரம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேருமே பேசி. ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி டிஸ்க்ளைமர் சொல்லிடுங்க. தேங்க்யூ அண்ட் வணக்கம் டு ஆல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லுவேன், வியூவர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரியலி ஹாப்பி டு பி பேக் அகேன் ஒன்ஸ் அகேன். ஸோ மித்ராஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு SSR டைரி டீட்டெயில்ஸ் மித்ராஜி கொடுத்துட்டாங்க. பேஜ் நம்பர் அண்ட் டேட்ஸ்லாம் எவ்ரிதிங். ஸோ டிஸ்க்ளைமர் மட்டும் நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். All the pages what we are reading, what we have been reading are taken from Deepti Ji's Twitter handle, and after her permission only we are translating them. I am reading in English as if they are, and Mitraji is translating them in Tamil. And for any further cross reference, you are always welcome to go to Deepti Ji's Twitter handle page, and you can download those pages, or you can just look the pages from there itself, just to make sure that we are not making up any things while I'm reading, and Mitraji is not translating or making up anything while she's translating. So you're always welcome, and you're most welcome to do that also. So and without any further, there is a new family member in our family, Yogeshwaran ji. Vanakkam. Thank you so much for joining us. Yogeshwaran, yes. Vanakkam and welcome. Welcome to all. I mean, really happy to see all those names. New faces. And Nirmala ji, vanakkam, vaanga, welcome.
அண்ட் எஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஎம் அதை எழுதிருக்காங்க. ஸ்டில் நோ ஐ எம் இன் டாக்டர்ஸ் ஹவுஸ், ஷை டு ஃபாலோ. பட் உடம்பு பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ டாக்டரையும் எல்லாரையும் பார்த்துக்கோங்க. அதான் ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி, எஸ், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு யுவர் செல்ஃப், டு யுவர் ஹெல்த். நீங்க வந்து நல்லா இருந்தா தான் வந்து யூ கேன் கேரி ஆன் வித் அதர் திங்ஸ், பிளஸ் அவர் SSR fight or justice for Sushant. So definitely first பார்த்துக்கோங்க. உடம்பு நல்லா இருந்தா மட்டும் வாங்க. இட்ஸ் யூ கேன் வாட்ச். நீங்க எப்ப வேணா இதை பார்க்கலாம் நீங்க. ஸோ அதுல ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எவ்ரி டைம் மித்ராஜி கோஸ் த்ரூ ஆல் த மெசேஜஸ். ஸோ எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க லைவ்ல வந்து உட்காந்து இதை வந்து பார்க்கணும் அவ்வளோ கட்டாயம் இல்லை. பட் take care of your health. Everyone has to take care of their health first. That's very important. Health, family, personal life, everything is very important. So மக்களே, please, சிஎமா, get well soon. Okay, தெரியும் சொன்னாங்க மித்ராஜி ஃபேமிலியில கூட. ஸோ எங்களோட எல்லாரோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆர் வித் யூ. ஸோ be bold and yes. Okay, let's vaanga makkale diary. Please. So let's I will start reading the diary and Mitraji after she can translate and naanga messages appuram marubadi padikalam. Super. So page number 64 and second paragraph. 28th November 2019. The swearing in ceremony of new Chief Minister of Maharashtra, Uddhav Thackeray, took place on this day. And who were with him on the stage? It was the Ambani family. And they did embrace each other once the ceremony was over. My mind does ask me this question: is it not the same set of people who pulled down Gujarati signboards? Is it not the same set of people who attacked North Indians? Are these not the same people who created problems and tensions with your hospital and also came hard on you with the staffing structure too? Then how on earth can you share the same stage and embrace each other? This cannot just be a casual one, at least according to me. See, I'm not trying to feed my thought process onto you, but I'm making sure I'm keeping it in front of you, what I go through, and a sound mind would have its own calculations and respect these calculations. The biggest reason I had to put this out in the way I did is because the death of Bal Thackeray triggered major differences, and this is when the true color of a lot of people came out. And what happened after this? You can see them on public domain. The Ambani family is now very, very strong and also has a lot of gimmicks and face masks up their sleeves. I'm sure I'm in for a lot of criticism and verbal and character attacks when I come out with this. Just a hint that I might start put me too on my head. So I knew and prepared to what is going to follow. Once I start these exposures, I am prepared for it. So is my team, and we will get going with these set of informations where we start and never look behind or stop. It's like start, hit. However, the only hope I would have here when I start is that common public gets to connect, and this is very much needed because when things are kept out, it should instantly connect people. That is the biggest victory. For once, just once, let's all unite for this one time and make sure that we give it back to them as and how we get, and stay strong on our needs and wants. These people will be shaken to the core, and then the entire setup will fall down like a pack of playing cards. This is how it has to be done. I won't expect anything, but will just pray that I have some kind of support from the people for whom I am. Next slide, 65. For whom I am doing all this. Kindly don't get confused here. What I mean by doing it for people here is that we all need to stand together, and the reason I want to make it clear right here is because anyone who is following me should not have an impression that I went back on my words. I never went back on my words. All I want to say is that me alone or my small team cannot do that much of an impact when compared to the common man joining hands. Here in the mission of mine, we all will be leaders because it is very important. No matter how small a role you have to play, you need to take the initiative and play it to a perfection. And according to me, anyone who can take an initiative is a leader. Moving a little away from Ambani and now to the Shiv Sena family, I think this easily can spell doom on me, but the grab these people have put on needs to be exposed to people, and people should know the reality of what exactly these people are and how important role they have played in most of the incidents that happened in Bombay back then. Let's go one by one.
death of Divya Bharti. If media reports are to be believed and also if close sources to the family are to be believed, then it was Bal Thackeray who was very much instrumental in making sure that this case was destroyed. And there was no case around this, and it was Bal Thackeray who, for the sole reason people believe might have had his hand in the murder, that being that Divya had converted to Islam to marry Sajid, whereas some others say he had no hands in the murder but did play a major role in putting the matter to rest. And there are so many things around it. The only silver line here is that because of Cornerstone and Kwan, Disha is close to some people who are close to Aditya Thackeray, and this issue can be digged. I'm just giving it out as an intro over here, and yes, Disha, the Wonder Girl, along with the others who has always been one great and brave soul, is on the task to unearth the dirty secrets that were buried down even before her death, or maybe by the time she was born. I am blessed to have a strong team who have their priorities and their thought process right, and this has been my biggest strength. Though there are some weeds, but these weeds can be ignored. I have made references to Thackeray's indirectly in the past, but when in the course of the research work we did around the Ambanis, a lot of shadows came out and gave out some valuable inputs around the Thackeray's. Bal Thackeray no doubt had a compassion for his people and always was a staunch Hindu, but somehow, somewhere, the devil called money did play a major role in diluting this spirit of Hindutva. Is what is hard and if I is what is heard. And if I think out loud, this is very much possible because we saw how gradually the Shiv Sena turned out to be the ultimate opportunist when when Uddhav Thackeray joined hands with Congress, which Bal Thackeray, if he was alive until he was alive, never let it happen. And the hug after the win, if some voices are to be believed, the Ambanis and some other powerful business families had a vital role. Slide 66 had a vital role to play. Because the CM candidate from the BJP, these rich businessmen believed were puppets to the center. However, there is nothing to back this up, but one team is just trying to study this out only from the upper surface, not going in depth of what exactly has happened. The only thing that is concerned now is that we need to break through with the connections these people have, and then itself will open the Pandora box to a lot of incidents, which I can now vouch are closely connected. It's these families and their dirty game of power that has been running the society and will continue to do so if we do not raise our voices. The Shiv Sena had its hands in almost all the acts of violence that happened in Mumbai, yet no action was taken just after the Mumbai blast. It were the workers of the Shiv Sena who started the riots in Mumbai around December 92 and Jan 93. And this was one of the prime reasons for the 93 Mumbai blast. However, the court could never establish enough evidences against Bal Thackeray and he was left scot-free. If the people who were present in Bombay, I'm naming it Bombay here because back then when these incidents happened, that was the name of the city. If are to be asked, some say it is a funny rhyme. I would write it here and you can get it verified with any Mumbaiker. He will just smile you away. गली गली में शोर है शिवसेना चोर है गली गली में चाकू है शिवसेना डाकू है. Heard this from one of the people who gave me out his verdict about the incident, and yes, this had been there back then. I got so many lots to accompany it with. However, these kind of stories are always there, and how true it is only once I reach the bottom I would get to know, and if I don't, the people who continue after me will definitely get to the bottom of it. Some acts of hate some acts of hate and lies don't stay hidden for long. It doesn't take time for it to come out, but once it's come out, then there is no looking back. This is the reality of life, so we need to prepare this in such a way that we lay everything out in the open. Bal Thackeray had also hatched a plan to kill Bollywood singer Sonu Nigam and also had his hands in the murder of senior Shiv Sena leader Anand Dighe, which was made to look as if the death happened during the treatment in the hospital. There was a public statement on this by Nitish Rane, the son of Narayana Rane, and Narayana Rane was very close to Thackeray. The matter went so dirty that Nitish came out in the public to say, I know a lot more, do not provoke me. Go do your own research around this and you will get the whole story. I don't need to break my head on this because most of the incidents that have happened around this is been reported in the media. And surprisingly,
Some of them this time happened to be true. This is one of the rare cases where some local papers had the guts to put the news out as and how the incidents took place. I'm not talking about the big fishes, but the smaller ones who at least give information which is accurate to 75%. Wish our country had stricter laws for journalists and the media houses reporting wrong or fake news, because there have been instances wherein the fake news reported by the media has costed dearly to the society. One such incident I have it with me, which I shall share in the next slide. This will actually show us that yellow journalist has costed us dearly. Next slide, 67. Has costed us nearly. To describe how fake reporting led to disaster, let's walk a little away from Mumbai and go to Bhopal for some time. And let me tell you what I have heard and what is there widely reported in the media too. The Babri Masjid demolition led to a lot of violence, but one incident which took place during this time, only the media has to be blamed for this. It does happen that some Hindu newspapers in Bhopal and Madhya Pradesh reported fake news that fueled hatred among the communities that led to one of the worst riots in 200-year-old history of state capital. There were all kinds of news published in the newspaper, and there were biased reporting too, which led to 7-day long chaos in the state. And there were various different kinds of news that were reported, which led to different levels of hatred in both the communities. And the entire Bhopal was bleeding. Still, there were no corrective measures taken neither by the state government, neither by the center. It really hurts when we get to learn that just to make some money, these media houses can go to the extent of playing with the lives of innocent people. Some people go ahead and quote that wherever there was violence, paper reported them with a lot of masala added to it. In one instance, it was reported that tankers loaded with gunpowder, barood, can also mean ammunition, made its way into the city, while others reported that a local mosque had Pakistanis inside them and weapons of all sorts ready for disposal in the mosque. Some others went on to report that ladies' hostel had rioters get inside them and play with innocent girls, and innocent girls are running to save their dignity and life. And moreover, there were heights of it when one newspaper reported a small shop that was burnt in the communal clash, with the board clearly half burnt, got prominent coverage, but the Jumeirati Darwaza, also known as Bombay Door, never got published. Sanjeev Gupta went on to confess what the newspapers can do. The one thing every newspaper followed was fill pages of instances. He went ahead to quote that when he was a photographer for Nav Bharat and was on the field covering the photographs, he found a dead woman in the drain and captured the photo 11th of December. The photo he captured was a random one, but the editorial team published the news as follows. 20 people gang raped a woman and dumped her body in the drain. And to follow this up in the evening, it was reported that in Old Bhopal, people were playing football with the chopped heads. This was another random body whose head was missing, and there was no such incident that happened in reality. And these were all cooked up news. Not just the one paper I have quoted here. The reason I have quoted this one paper because Sanjeev Gupta was a photojournalist and he had given a statement around this in the media some years after the incident happened. My only question to myself is, what are we waiting for? Why cannot we just start asking questions to everyone concerned? Are you there on that position just to warm your seats? Why are you silent? Why don't you take any action? Trust me, if one such instance is dealt seriously and some serious actions, if once taken, then there will be no ways anyone would repeat such mistakes again. This free hand the media has, where they are never held accountable for whatever they do, is huge. Next slide, 68. Is huge curse on democracy. But the system is silent, so is the legal body. What can be done apart from sit back and think? Do we need such kind of media houses where they can go to any extent just for fame and popularity? Look at this instance where the news from the newspaper did so much damage to the society. See even to date what is happening. The media houses report whatever they want to without any forethought and then come out with an apology. I feel the best way to stop this would be in the administration to hold the media houses responsible for whatever damage that happens in the society because of them, including the compensation the government gives to the injured and dead in such incidents.
I pray these incidents don't happen, but nothing is predictable. If such incidents do happen and if wrong reporting adds fuel to these incidents, then the media houses should be made to pay for the same. That's when we can expect any change to come. If not, this will continue. How can someone justify the fact that when one news report for yours creates chaos and you come out with an unconditional apology? What about the damage your reporting did? These demons have become heroes in people's eye because of the media houses. I would say the way these people are glorified and the way fear is added to the way the news items come out, it is quite obvious that the public would get even more terrified. What is there to glorify such incidents? According to me, there should be strict check on this too. There should be no added wings of glorification of incidents because this often leads to a wrong message being spread. So much is there to take care of, and I feel confused. Why is the common man tolerating all this? Is it mandatory that unless you burn your hand, you won't understand how intense is the fire? Why do you want to wait till you burn your hands? Why not stand up now and speak when there is time, before the situation goes out of hands? It feels very much important that we stand up and roar on such issues. I feel now, when I go back and try to analyze, I feel we have been taken for a ride for a very long time. Now, since eternity, we have always been kept divided and we have been made to believe what the people in power wanted us to believe. And this is the irony of the society today. Unless we want to bring in change in this and we work towards the change, we will continue to be in this sorry state of affairs. Wake up, people. Wake up before it is too late. The people like these businessmen, media, journalists, politicians, all of these are hand in gloves and it's total mess everywhere. Check how many channels have reported instances where the name Ambani came up and now connect it other names. If anyone here wants to name me anti-Ambani, let me one thing clear. You will have to add this anti in front of my name for many more than 1,000 times because the next few slides will speak up about some respectful names, and you will see do they actually deserve respect. The values that I got from my parents and the upbringing of mine has given me that sense of judgment and also the courage to stand up against what is wrong. So whatever happens, the thing that I'm taught from a very young age is that if you cannot do it, don't do it, but if you put your hands into it, then finish it. This is what I was taught. This is also my personal belief too. Unless you dictate yourself totally to anything, there is no way you can actually do anything. This is life. Next slide, 69. This is life's core fact of anything is that you need to do things as if they are your own. Unless you get the feel that this is necessary for you, there is no point in taking the task up because you will end up doing justice to no one, neither yourself nor the task on hand. Neither you would be able to finish the task or execute it the way it should be done. And one thing that everyone needs to follow in life is stay true to oneself and know their own boundaries. If you cannot estimate yourself, how can you estimate others? And this can only come if you stay real and understand that what you can do alone. If you get like minds, you can do it better. This doesn't mean you trust everyone around you, but this will always mean that you should be open for options. Another important lesson psychology teaches us is that when we are in an adverse situation, our brain automatically activates the panic mode or self-defense mode. If you know yourself well, the later gets activated, but if you don't, then the former gets activated. Before starting anything, the first thing you need to prepare and practice is that you need to work around yourself and find out how well you know yourself. Because when you take up missions like this, it is very important you know what your boundaries are and up to how far you can stretch. Because there will be one point in the journey where no one can stand with you because everyone would be in the situation where there will be a need of individual decisions to be taken. And this where self-realization plays a big role. I'm telling this upfront because the sooner you learn this, the better it will be for everyone, for yourself and the team working with you, if you have any. Because one thing which life teaches us is that if you know yourself well, you will automatically make the right choice. And if you do not, that's when you make mistakes. And these mistakes will cost on the longer run. You need to practice being the person who you want to be and first understand how well you have judged yourself to be the person you want to be in the society. If you want to judge anyone, judge yourself. The biggest villain in the society is the person who judges others without judging himself, because often what happens is that when we overestimate ourselves,
That's when we lose the track totally, and this happens because most of the times we try and blame others for the situation we are in. Why not just for once think that it were your choices that made you do the things, and now when the outcome is not favorable, you want to blame others for it. This is what is the biggest mistake according to me. Don't believe anyone easily. Don't give out all that you know to anyone. The words from Chanakya always rings in my ears. I will teach you two things today. First one, never tell anyone anything, everything that you know as a human being. I believe each one should follow this. Let's all be sure that we keep some secrets to ourselves so that we are safe when it comes to the point where anyone can change. The only person whom you can change, whom you can be sure of that will not change is yourself. You yourself. Rest everyone will change at one point of time. If you keep this in your mind and plan your actions, you will never change. This is what life has taught me, and I'm not trying to feed myself to anyone. But the only point I want to make here is that we should be prepared rather than repent. And the best way to keep yourself prepared is to ensure that you have all the permutations and combinations ready. And then you act around this, and this is when you can actually make a difference in the way you can succeed. Is that you? Next slide, 70. To keep things to yourself and have that one secret in you which will take you out of any situations. We all need to be well prepared of the fact that not anyone apart from yourself can go through the same as much as you can. There will be people who will be with you till the very end, but these people will be just a handful of people. These people can be trusted, yes, but how to judge these people? Each one of us have it inside us. The defensive instinct, you need to trust your defensive instincts. That is the best way you can actually judge people. I think we should stop here, Mitraji. Okay, thank you so much, Vijayji. Yeah. Thanks a lot. Okay. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஸோ சுஷாந்த் என்ன சொல்கிறாருன்னா 28 நவம்பர் மாதம் 2019, ஓகேங்களா. ஸோ 28 நவம்பர் 2019 அப்போ வந்து உத்தவ் தாக்கரே வந்து முதல் முறையாக வந்து அமைச்சர், அதாவது முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறார். அந்த சீன் பற்றி சொல்கிறாரு. அந்த பதவி ஏற்கும் போது பக்கத்தில் வந்து அந்த விழா நடக்குது. அந்த விழாவில் ஸ்டேஜில் வந்து அம்பானி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அதாவது முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பக்கத்தில் அம்பானியும் அம்பானியோட ஃபேமிலியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. செரிமனி முடியுது. அந்த ஃபங்க்ஷன், அதாவது முதல்வராக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உத்தவ் தாக்கரேவும் அதுக்கப்புறம் வந்து அம்பானியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். ஸோ இதை பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதை கேள்விப்பட்ட உடனே வந்து இதை படிக்கும் போதோ சுஷாந்த்குள்ள ஒரு கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா என் மனசுல வந்து இருக்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. அது எப்படி வந்து இது இவங்க அதாவது இவங்கன்னா சிவசேனா பத்தி சொல்றாரு. சிவசேனானா இவங்களோட கட்சி, அதாவது உத்தவ் தாக்கரேயோட கட்சி. ஸோ அவர் சொல்றாரு, எப்படி வந்து இவங்க தானே வந்து குஜராத் கம்யூனிட்டியை வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள வந்து வாழ விடாம ரொம்ப கெடுதல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய வட இந்தியர்களை வந்து அட்டாக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அம்பானியோட ஹாஸ்பிட்டல்ல கூட நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்படி இருந்து கூட இவ்வளோ நடந்தும் நீங்க வந்து 2 பேரும் எப்படி வந்து இவ்வளவு சாதாரணமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க, எனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது சாதாரணமான விஷயமா இல்ல, எனக்கு அப்படி தோணுதா, என்னோட எண்ணத்தை வந்து உங்ககிட்ட வந்து புகுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஆனா ஒரு தெளிவான மைண்ட்ல இருந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதாவது எஸ் இதுல வந்து முக்கியமான ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, பால் தாக்கரேவோட மரணம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ நிறைய பேரோட உண்மையான முகங்களும் உண்மையான நிறமும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது எல்லாமே வந்து பப்ளிக் டொமைன்லயே இருக்குங்க. ஸோ அதனால நீங்க போனா செக் பண்ணிக்கலாம். ஸோ அம்பானி ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டே போயிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டாங்க அந்த டைம்ல. இப்பயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. அதாவது அவங்க பண்ண தப்புல இருந்து, குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் வந்து அவங்க கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இவங்க வந்து இவங்களை பத்தி மக்களுக்கு வந்து சொல்லும் போது நிறைய எதிர்ப்புகள் எனக்கு கிளம்பும். என்னை வந்து எதிர்ப்பாங்க. அதை பத்தி எல்லாம் வந்து நானும் கவலைப்படல, என் டீமும் கவலைப்படல. நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்க எப்போ வந்து
நாங்க இப்போ வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம், அது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனி நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டோம், நாங்க செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படின்னு நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். ஸோ நானும் எங்க டீமும் வந்து இப்போ நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ அடி மேல அடிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்க அவங்கள. ஸோ அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒண்ணு, மக்கள் எங்களோட கனெக்ட் ஆகணும், அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணு சேரணும், அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே நான் கேட்கிறேன். ஸோ ஒரு தடவை சேர்ந்துட்டா அவங்க வந்து பயந்துடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து வேணும், அது கிடைக்கணும். என்னோட சின்ன டீம் வச்சு என்னால வந்து இந்த வேலையை பண்ண முடியாது. ஸோ மக்கள் சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் இவங்களை அந்த ஜெயிச்சு நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ அம்பானியை விட்டுட்டு சிவசேனா ஃபேமிலி கிட்ட போகுவோம், அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசும்போது கண்டிப்பா என் மேல வந்து கடுப்பாவாங்க நிறைய பேரு. ஆனா பாம்பேல நடந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் பின்னாடி, தப்பான விஷயங்கள் பின்னாடி இந்த குடும்பம் தான் வந்து காரணம், இந்த குடும்பம் தான் வந்து பின்னாடி நிக்குது. ஸோ மக்களுக்கு அதை தெரியணும், அதை தெரிய வைக்கணும் நம்ம. ஸோ இது இப்போ அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா டெத் ஆஃப் திவ்யா பாரதியோட மரணம் பத்தி சொல்றாரு. அந்த டைம்ல இருந்த மீடியாவும், அதாவது ஒரு சில மீடியா ஊடகங்கள், அதுல இருந்தவங்க இல்ல கட்சியில இருந்தவங்க, அவங்க கிட்ட பேசின விஷயம் இல்ல அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து பால் தாக்கரே தான் வந்து முக்கியமான காரணம் திவ்யா பாரதியோட மரணத்திற்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா பாரதி மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் வந்து பால் தாக்கரே வந்து திவ்யா பாரதிய கொன்னுட்டாங்க. இன்னும் ஒரு சில வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா பாரதியோட மரணத்துக்கு அவர் காரணம் இல்லை, ஆனா அவரோட திவ்யா பாரதியோட மரணத்தை ஃபுல்லா மறைச்சதுக்கு ஆன முக்கிய காரணம் அவரு தான். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திஷா தான். ஸோ திஷாக்கு வந்து எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னா, அவங்க வந்து குவான் கம்பெனியில வேலை பண்றதுனால ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையில வந்து ஃபுல்லா அவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. திஷா வந்து ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, எப்படி வந்து இந்த வேலைகள்லாம் எடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, திவ்யா பாரதி அதாவது அவங்க இருந்த காலகட்டத்துல அப்ப கூட இந்த பொண்ணு பிறக்கல, ஆனாலும் எவ்வளோ திறமையா இந்த பொண்ணு வந்து வேலை பண்ணுது, ஸோ எவ்வளோ அழகா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுது, இவதான் என்னோட சோர்ஸ் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் நான் சொல்றேன்னா, திஷா வேலை பண்ணும்போது அவளோட மைண்ட் செட்டும் என் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு திஷாவை வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அம்பானி பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சிவசேனா பத்தியும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஸோ பால் தாக்கரே ஆட்சிக்கு வந்த போது மக்கள் மேல அன்பு இருந்துச்சு. ஸோ அதாவது பால் தாக்கரேக்கு வந்து மக்கள் மேல அன்பு இருந்துச்சு. ஆனா பணத்தோட மோகமோ இல்ல பணம் செஞ்ச வேலையோ தெரியல, அவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாத்திருச்சு. அப்புறம் வந்து மக்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு எல்லாம் போயிருச்சு. ஆனா ஒரு விஷயம், அவர் உயிரோட இருக்கும் வரைக்கும் காங்கிரஸோட கை கோக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அது அவரு சாகிற வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அவரு அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த விஷயத்துல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஓகே, அம்பானியோட பிசினஸ் வந்து சரியா போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும்னா, அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அதாவது மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல வந்து அவரோட பிசினஸ் சரியா போகல, அம்பானியோட பிசினஸ். அப்போ அம்பானியோட பிசினஸ் ஏன் சரியா போகலன்னா, மகாராஷ்டிரால அந்த டைம்ல வந்து பிஜேபியோட பப்பட், அதாவது கை பாவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஆட்டி வைக்கிறவங்க, ஸோ பிஜேபியோட பப்பட்டோ கைப்பாவையோ தான் வந்து சிஎம்மா இருந்ததுனால இவரால வந்து சரியான பிசினஸ் பண்ண முடியல அம்பானியால. ஸோ அதனால அவர் என்ன யோசிச்சாருன்னா, உத்தவ் தாக்கரே கிட்ட போயிட்டு அவர் வந்து சில ஐடியாக்கள் கொடுத்தாரு. அதுல ஒரு ஐடியா என்னன்னா, நீ காங்கிரஸோட இணையறது தான் நல்லது, அப்போதான் வந்து உனக்கு வந்து சிஎம் போஸ்ட் கிடைக்கும், நீ சிஎம் ஆயிரலாம் ஈஸியா. ஸோ அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அவரோட பிசினஸ்க்கு இவரை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ புரியுதுங்களா, உத்தவ் தாக்கரே வந்து சிஎம்மா ஆகும் போகுது, அந்த பதவி ஏற்கும் பொழுது பக்கத்துல அம்பானி ஃபேமிலி எப்படி உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, இப்ப தெரியுதுங்களா அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன இவங்களுக்கு, அதாவது அம்பானிக்கு சிஎம்மோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை அந்த பிசினஸ்ல. ஸோ அதனால வந்து ஐடியா கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. என்னோட டீம் இந்த விஷயத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு, இந்த விஷயத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மும்பைல நடந்த எல்லா வயலன்ஸும், எல்லா கலவரம், அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாமே சிவசேனா தான் காரணம், முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ டிசம்பர் மாசம் 1992
அதுல இருந்து ஜான்வரி 1993. ஸோ இந்த நடந்த கலவரத்துல மும்பைல பால் தாக்கரே அவங்களும் சிவசேனாவோட தான் முக்கியமான காரணம் இதுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இதுக்கு எவிடன்ஸ் வந்து இல்ல, அதனால கோர்ட்ல வந்து பெருசா பால் தாக்கரே வந்து தண்டிக்கல, ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற அளவுக்கு சாரி இப்ப இருக்கிற ஆள் கிட்ட எல்லாம் நீங்க கேட்டா இவங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்லுவாங்க, சிவசேனா தான் வந்து தப்பான ஆட்கள், அவங்களோட பார்ட்டி சிவசேனா தான் திருடங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வாக்கியமே அமைச்சு ஹிந்தியில பேசுவாங்க. இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி மக்கள்கிட்ட காமிப்பேன் நான் இவங்களை பத்தி எல்லாம். ஸோ பால் தாக்கரே பால் தாக்கரே அந்த டைம்ல சோனு நிகம் இருக்கார் இல்லையா பாடகர், அவரை கூட வந்து சாவடிக்க பிளான் போட்டாங்க. அப்புறம் இன்னொரு சிவசேனா லீடர் இருந்தாரு, அவர் பேர் வந்து ஆனந்த் திகே, அவரையும் வந்து அந்த டைம்ல கொண்டுட்டாங்க. ஆனா அதை வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கதையை கட்டி விட்டுட்டாங்க கச்சிதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா இத பத்தி பால் தாக்கரே பால் தாக்கரே க்ளோஸா இருந்த நாராயண ராணி, அதாவது அந்த டைம்ல இத பத்தி வந்து பால் தாக்கரேயோட க்ளோஸா இருந்த நாராயண ராணி, அவரோட பையன் நிதேஷ் ராணி, அவர் வந்து பப்ளிக் டொமைன்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த டெத்தை பத்தி, அதுக்கப்புறம் சோனு நிகமோட கொலை முயற்சியை பத்தி இவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கிராஸ் செக் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே சமயம் என்னன்னா, அந்த டைம்ல சில ஊடகங்கள் உண்மையை வந்து எழுதியிருக்காங்க. ஊடகங்கள்னா நான் சொல்றது வந்து பெரிய ஊடகங்கள் கிடையாது, இது சின்ன சின்ன ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம நாட்டுல ஜேர்னலிஸ்ட், மீடியா இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லா கொண்டு வரணும், ஒரு லா கொண்டு வரணும், எடுத்துட்டு வரணும். தப்பான செய்திகளை வந்து பரப்பும் போதோ கொடுக்கும் போகுதோ இவங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்படி வந்து தப்பான விஷயத்தை இவங்க பரப்பி அவங்க வந்து அது அவங்க தான் ரெஸ்பான்சிபிள்னா அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மீடியாக்கள்லாம் ஃபேக் நியூஸ் எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து பாதிச்சிருக்கு, நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, பிரச்சனைகளை கிளப்பி விட்டுருக்கு நம்ம நாட்டுல. அதெல்லாம் வந்து அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் உங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீடியா பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபரி மஸ்ஜித் டிமாலிஷன்ஸ், அந்த 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 மஸ்ஜித் அதை உடைச்சாங்க இல்லையா, அந்த நடந்த கலவரத்துல கூட நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலேயே நடந்த ரொம்ப தப்பான கலவரம், அது ரொம்ப மோசமான அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இது அந்த டைம்ல நடந்த கலவரங்கள் சொல்றாரு. இது தொடர்பா போபால்லையும் மத்திய பிரதேஷ்லயும் வந்து சில மீடியாக்கள் தப்பான செய்திகளை வந்து கொடுத்து இன்னும் வந்து கலவரத்தை தூண்டி விட்டு பெரிய கலவரமா ஆக்கிட்டாங்க. நிறைய தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ உண்மையில அந்த நியூஸ்ல வந்து போட்டது எல்லாமே வந்து வதந்திகள், தப்பான விஷயத்தை வந்து தூண்டி விடுறதுக்கான இன்னும் கலவரத்தை அதிகமா வைக்கிறதுக்காக வந்து இவங்களே வந்து இந்த மீடியாக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிளப்பி விட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா சிட்டியெல்லாம் மூடப்பட்டுருச்சு. எவ்வளோ கலவரங்கள் வந்து இந்த கலவரத்தினால வந்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுத்திருச்சு, நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயத்தையும் உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுக்குற காசுக்காக இவங்க வந்து தப்பான நியூஸ்களை வந்து போட்டு செய்திகளை போட்டு பொய்யான செய்திகளை பரப்பி வதந்திகளை பரப்பி சிட்டியவே டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மீடியாக்கள் தான் அதுக்கு பொறுப்பு. இதுல சில வதந்திகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, ஒரு ட்ரக்ல வந்து டெரரிஸ்ட் வந்து கன் பவுடர் எடுத்துட்டு வந்தது மாதிரியும், சிட்டிக்குள்ள நுழைஞ்ச மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்ல வந்து துப்பாக்கியோட தீவிரவாதிகள் வந்து நுழைஞ்சதாகவும், அப்புறம் பெண்கள் விடுதியில போய் பெண்களை வந்து கெடுத்ததாகவும் தப்பான செய்திகளை வந்து ரொம்ப பரப்பி இதனால வந்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டு அப்புறம் இந்த கலவரம் வந்து இன்னும் பெருசா ஆயிடுச்சு. ஸோ இதுல முக்கியமானது வந்து 2 விஷயம் சொல்றேன். அது வந்து என்னன்னா, சஞ்சீவ் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர், அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு போட்டோகிராஃபர். அதாவது எந்த போட்டோகிராஃபர்னா நவபாரத் அப்படின்ற ஒரு ஊடகத்துக்கான அதுல வந்து ஒரு பணிபுரிஞ்சாரு, போட்டோகிராஃபரா பணிபுரிஞ்சாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பப்ளிக் டொமைன்லயே அந்த டைம்ல சில விஷயங்கள்லாம் உண்மைகள்லாம் வந்து சொல்லிட்டாரு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அதாவது
உங்களுக்கு வந்து இதை பத்தி சொல்றேன், ஆனா நீங்களும் வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நிறைய போட்டோ எடுத்தாரு அந்த டைம்ல கலவரத்துல. அதுல வந்து ரேண்டமா 2 போட்டோவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் சூஸ் பண்ணல, ஜென்ரலா மத்த யாரெல்லாம் வந்து தப்பான செய்திகளை பரப்பி விட்டாங்களோ அந்த மீடியாக்கள், அதுல வந்து அவரோட போட்டோல இருந்து 2 போட்டோவை சூஸ் பண்ணி அதை வந்து கற்பனை கதையை எழுதி கட்டி விட்டு அது வந்து கலவரத்தை இன்னும் அதிகமா தூண்டி விட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு போட்டோ, அது ஒரு பெண்ணோட உடல் வந்து டிரைனேஜ்ல வந்து இருந்துச்சு, சாக்கடையில மாட்டிக்கிச்சு. அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, 20 பேர் வந்து அந்த பொண்ணை வந்து கெடுத்ததாகவும், கெடுத்து அந்த அந்த டிரைனேஜ்ல போட்டு அமுக்கி அவளை கொண்டுட்டதாகவும் வந்து ஒரு கற்பனை கதையை எழுதிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு தலை மட்டும் தனியா முண்டமா இருந்துச்சு, உடம்பு தனியா முண்டமா இருந்துச்சு, தலை தனியா இருந்துச்சு. அந்த தலையை வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்பால் ஆடினதாகவும் அப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லும் போது மக்களோட எமோஷன்ஸை வந்து அதிகமா இன்னும் வெளியில கொண்டு வந்து இன்னும் கலவரத்தை அதிகமா ஆக்குறது மாதிரிதான் வந்து இதோட வேலைகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து சொல்றாரு, இந்த கொஞ்சம் காசுக்காக இந்த மாதிரி வேலைகள் பார்த்த அந்த மாதிரி மீடியாக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்கதான் ரெஸ்பான்சிபிள், அதுக்கு அவங்கதான் பொறுப்பு ஏத்துக்கணும். அவங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் நஷ்ட ஈடு கொடுக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த மீடியாக்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும், இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அம்பானி பத்தி பேசணும் இப்போ நம்ம அதனால வந்து இப்போ வந்து நம்ம அம்பானி பத்தி பேசலாம். அதனால வந்து என்ன வந்து அம்பானி பத்தி பேசுறதுனால என்ன வந்து கூட எல்லாரும் ஆன்டி அம்பானின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அம்பானிக்கு எப்பவுமே எதிர்க்கதான் பேசுற மாதிரி, அவரோட எனிமி மாதிரி சொல்லுவாங்க. சோ அது மாதிரி வந்து எனக்கு நிறைய பேர் வரும் அப்படின்னா, எனக்கு ஆன்டி சிவசேனா வரும், ஆன்டி காங்கிரஸ் வரும். சோ இது மாதிரி நிறைய பேர்கள் எனக்கு வைப்பாங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு வந்து கவலையே இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய பேர்கள் வைக்கட்டும். சோ நம்ம அப்படியே வந்து பயந்துட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவும் பேச முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க எப்பவுமே வந்து உங்களோட லிமிடேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை பண்றீங்கன்னா எல்லா வேலையும் உங்களால செய்ய முடியுமா, என்னால இவ்வளவுதான் நான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, சோ அப்ப வந்து உங்க எந்த அளவுக்கு நீங்க போக முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா இதை வந்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து. அதாவது அந்த மாதிரி பிளானிங் செய்யும் போது அதுல அந்த வேலையில வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட வந்து ஃபோக்கஸ், நம்மளோட எபிலிட்டி, நம்மளுக்கு என்னென்ன வேணும், இன்னும் யாரெல்லாம் நம்ம சப்போர்ட்டிவா வேணும், இன்னும் எத்தனை பேர் நம்மளுக்கு இந்த டீம்ல வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும் போது லிமிடேஷனும் தெரியணும். அப்போதான் வந்து அந்த நீங்க என்ன வேலைகள் செய்றீங்களோ அதுவும் அதுக்கும் உங்களுக்கும் நீங்க ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களால செய்ய முடியாது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வேலை பண்ணும்போது உங்களால சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த நேரத்துல என்ன ஆகும், நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க, நம்ம கூட எல்லாரும் டிராவல் பண்றாங்க அப்படின்னு. அந்த டைம்ல யாருமே நம்ம விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். அப்போ நம்மளால வந்து அந்த வேலையை வந்து எடுத்துட்டு போக முடியாது, செய்ய முடியாது. சோ நாம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ அந்த ஒரு கட்டத்துல தனியா ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா நாம வந்து நம்மள கரெக்டான பக்குவப்படுத்திக்கிட்டு நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன முடியாது, அந்த விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சண்டையில வந்து இது வந்து ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய வார். இத வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் ஜெய்ஜி ஓகே சொல்லணுமா? இல்ல மித்ராஜி, கண்டினியூ பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. ஏதாவது விட்டுட்டேனா? இல்ல ஒண்ணும் இல்ல மித்ராஜி. ஓகே இந்த சண்டே வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம பெரிய போர் இது, அதை நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டு போகணும். அதனால இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ரொம்ப எல்லாரையும் நம்பி நம்ம எல்லா விஷயமும் சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து யாரையும் நம்பவும் கூடாது. அதுக்கப்புறம் டைம் எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த விஷயத்தை செய்யும் போதோ, இந்த வார்ல ஒரு பிளானோட நம்ம போகும்போது நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும் சில பேரை நம்புறதுக்கு, அவங்களை அனலைஸ் பண்ணணும், நம்ம டீமை கண்டிப்பா நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியா சொன்ன சில விஷயங்கள் தான் இவர் நம்ம கிட்ட சொல்றாரு. ஒருத்தன் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லாத, ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, ஒருத்தன் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, அவன் நாளைக்கு நம்ம பக்கம் இருப்பானா இல்ல மாறிடுவானா நம்மளுக்கு தெரியாது. சோ அப்போ அவன் கிட்ட நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் மாட்டிக்கும். சோ அதனால வந்து ஒருத்தனை நம்பி நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம்
ஓகே. நான் வந்து இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கை லெசன்ஸ், இதெல்லாம் என்னோட வாழ்க்கை பயணத்துல நான் படிச்சுக்கிட்ட என்னோட பாடம் இதெல்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க நினைக்காதீங்க, என்னடா வந்து இவனோட தாட்ஸ், இவனோட திங்கிங்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட புகுத்துறானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுற அட்வைஸ் அண்ட் மோட்டிவேஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்க வந்து எப்பவுமே ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். நீங்க வந்து எதிர்பாருங்க, என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கறத நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய்ஜி, நான் ஏதாவது விட்டுட்டேன்னா நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டா சொல்லிடுங்க விஜய்ஜி. Yes, Mitraji. இல்ல, I mean like last hour சொன்னது அதுதான். I mean like எது first thing is you have to know your. நேத்து இதுதான் வந்து யோகிமா வந்து சொன்னாங்க, இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. நானும் கேட்டேன் அந்த சேனல். நெவர் உங்களோட ஃபுல் சீக்ரெட்ஸும் சரி, உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர்கிட்ட நீங்க எப்பயுமே ஃபுல்லா கொடுக்க கூடாது. ஏன்னா இது நம்ம இந்த ஃபைட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபைட். ஏன்னா யார் எங்க வரைக்கும் வருவாங்க, ஏன்னா சுஷாந்த் கூடயே வந்து எக்கச்சக்கமா வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லாஸ்ட் மினிட்ல அவரை ஏமாத்திட்டு போறது, இல்ல ஃபர்ஸ்டே வந்து மற்றவங்களோட சேர்ந்து அவரை சுஷாந்தை ஏமாத்தினது, அந்த மாதிரி எக்கச்சக்கமா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை கத்துட்டு தான் சுஷாந்த் வந்து இந்த அட்வைஸும் இல்ல இது சொல்றாரு நம்ம கிட்ட. எப்பவுமே வந்து அவர் ரெண்டு பக்கமும் சொன்னார், எல்லாரையும் ஃபுல்லா நம்பாதீங்க, நம்பணும். ஆனா டீம் இருந்தா நீங்க நம்பிதான் ஆகணும். பட் அட் த சேம் டைம் வந்து எல்லாரும் வந்து they will not come till the end. கூட வரவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அது உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வச்சுதான் நீங்க வந்து அதை நம்பணும். நீங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணணும். அது வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இவங்க தான் ரைட், இவங்க தான் தப்பு. நீங்க உங்களோட சொந்தமான இன்ஸ்டிங்க்ட் வச்சு ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஒரு டீமா நீங்க ஒரு ஃபார்ம் பண்ணணும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஆனா அவர் சொன்னது லாஸ்ட்ல சொன்னது ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து எப்பயுமே வந்து உங்களோட கேப்பபிலிட்டிஸ், உங்களோட லிமிட்ஸ் உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுட்டாதான் வந்து எந்த காரியமே வந்து நீங்க பண்ண முடியும். அது உங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னா அங்கதான் ரொம்ப பேர் தப்பு பண்ணுவாங்க. அதுவும் மறுபடியும் எதாவது சொன்னார், நீங்க சம்டைம்ஸ் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, என்னால எல்லாம் முடியும். ஆனா கடைசியில பார்த்தா நம்மளால அது முடியாது. ஸோ நம்மளோட கரெக்டா நம்மளை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அதை முடிக்க முடியுமா முடியாது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அண்ட் வில் பி வெல் ப்ரிப்பேர்ட். முடிக்க முடியலன்னா we will be well prepared for that also. முடிக்க முடிஞ்சா எப்ப முடிக்க முடியும் அந்த மாதிரி நம்மளுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். அதான் சுஷாந்த் லாஸ்டா சொல்லியிருக்காரு, be always prepared, know yourself, know your capabilities. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இப்போ நம்ம பண்ற டாஸ்க்கும் சரி, சுஷாந்த் பண்ற டாஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லைஃப் சேஞ்சிங் டாஸ்க் ஃபார் சோ மெனி பீப்புள். ஸோ கரெக்டா சொல்லிட்டீங்க மித்ராஜி எல்லாமே. ஸோ நோ நத்திங். எனக்கு கூட நிறைய அது கூட நிறைய அட்வைசஸ் எல்லாம் வந்து சொல்லணும். ஆனா வந்து நான் சொன்னா எப்படின்னா என்னையே அட்டாக் பண்ணிடுவாங்களோ. சில ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வந்து காலேஜ்ல வந்து பண்ணும்போது, பிஜி பண்ணும்போது, அப்போ வந்து சொல்லுவாங்க, அதாவது எப்பவுமே வந்து எல்லார்கிட்டயும் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துறாத. ஒரு நிமிஷம், ஹலோ சரண்யா, எங்க ஆளே காணோம், இவ்வளவு லேட்டு, யோகி மாலை காணோம். ஓகே, அப்போ சொல்லுவாங்க, எல்லா சஜஷன்ஸும் இல்ல வந்து கன்க்ளூஷன்ஸும் கொடுத்துடக்கூடாது, அப்படியே எல்லாம் நடத்துறமா நடத்திட்டு அப்படியே விட்டுடணும். அப்போ வந்து என்னன்னா அவங்க டிசைட் பண்ணட்டும், லெட் தம் டிசைட். நம்ம வந்து அவங்களுக்கு சஜஷனும் கொடுக்க வேணாம், அட்வைஸும் கொடுக்க வேணாம், அண்ட் உன்னோட தாட்டும் அவங்களுக்கு நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சோ நம்ம அப்படி எல்லாத்தையும் கிளீனா சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மள வந்து அவங்க ரீட் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இன்னும் என் மைண்ட்ல வந்து அப்படியே இருக்கு. ஸோ ஆல் டைம் நான் வந்து ரொம்ப சஜஷன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து நான் என்னை பத்தியும் ரொம்ப சொல்றதுக்கு சான்சஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த டாஸ்க் அந்த மாதிரி சுஷாந்த் ரொம்ப பீப்புளை மீட் பண்ணிருக்காரு, ரொம்ப இடத்துல அவரே வந்து ஏமாந்து போயிருக்காரு, நம்பி ஏமாந்து போயிருக்காரு சுஷாந்த். சோ அதனாலே அந்த லைஃப் லெசன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து இதுலயும் இல்ல, நம்ம ஜென்ரலாவே நம்ம வந்து அவர் சொல்றது எல்லாமே நம்ம we can take it as an advice. ஒரு பிலாசபர் கிடையாது, ஒரு நல்ல அட்வைஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்படி அட்வைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சுஷாந்த் எழுதிருக்காரு. லாஸ்ட் 2 ஸ்லைட்ல அவர் வந்து அவர் பண்ண வேலையை விட்டுட்டு எப்படி நம்ம சாதாரண வாழ்க்கையில நம்ம how can we be successful அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் அவர் சொல்லியிருக்காரு, வாட் லைஃப் ஹேஸ் டாட் மீ, அப்படிதான் சொல்லி எழுதியிருக்காரு. அவர் பட்ட கஷ்டங்களை வச்சுதான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இது கூட ரிசர்ச் பண்ணணும். சோனு நிகம் கூட நம்ம ரிசர்ச் பண்ணணும். அவர் எக்கச்சக்கமான வீடியோ போட்டு அவருக்குலாம் செம டாலண்ட், சான்ஸே இல்ல மனுஷன். அவர் சர்வைவ் பண்ணது கூட ஐ மீன் ஸ்டில் சுஷாந்த் வரும்போது கூட ஒரு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டாரு. அவரு ஒரு மாதிரியான ஐ மீன் லைக் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் டு see he still like
நான் சொன்னது தப்பான விதத்துல எடுத்துக்காதீங்க, பட் இட்ஸ் ரியலி ஹாப்பி தட் ஹி ஸ்டில் ஃபைட்டிங் வித் தோஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வேணும் நம்மளுக்கு இன்னும். அவரும் சுஷாந்த் கூட சேர்ந்து இருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் லைக் இன்னும் மேபி போத் ஆஃப் தம் வுட் ஹேவ் அச்சீவ்ட் மோர், பிகாஸ் அவரும் ஒரு பெரிய சிங்கர் இன் பாலிவுட். சின்ன ஆள் கிடையாது. அவர் பல வருஷமா அவர் வந்து பாடிட்டு இருக்காரு. he knows many things. கரெக்ட். ஆக்சுவலா அவர் சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் வந்து அந்த இன்ஹியூமனுக்கு பாடி வாய்ஸ் கொடுப்பாரு எப்பவுமே பாட்டுல. எல்லா பாட்டுமே அவரு தான் பாடுவாரு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணது வந்து சோனு நிகம் தான். சோ அவருக்கும் அந்த பெருமை உண்டு, ஜாஸ்தி உண்டு. சோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சோனு நிகமோட வாய்ஸ். பட் எப்படி இருக்கு பாரு, ஒருத்தரோட லைஃப் பின்னாடி புரட்டி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க இந்த பாலிவுட்னால. சோ ரியலி ரொம்ப கசப்பான விஷயங்கள் இவங்களுக்குலாம் லைஃப்ல சொல்ல போனா. சோ எஸ்எஸ்ஆர் எப்படி டெத் ஆனது கண்டிப்பாக முகேஷ் அம்பானிக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க எல்லாம் தெரியாமலாம் கிடையாது. பாலிவுட், முகேஷ் அம்பானி, பிசினஸ் மேன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு கூட மித்ராஜி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த அம்பானி தான் இன்னும் வெளில டோட்டலா வர மாட்டேங்குது. ஐ மீன் லைக் இப்ப வர சின்னதா இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பத்தி எல்லாம் வந்துருச்சு, மகாராஷ்டிரா போலீஸ் பத்தி எல்லாம் வந்துருச்சு, டிவோர்ஸ் பத்தி வந்துருச்சு, பாலிவுட் பத்தி வந்துருச்சு. பட் திஸ் அம்பானி ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் ஐபிஎல் வெளில வந்திருக்கு. பட் ஐபிஎல் வந்து எல்லாருமே பண்றாங்க. ஐபிஎல் மட்டும் இல்ல, இப்ப கிரிக்கெட்டும் வெளியில வந்திருக்கு. அதான் ஐபிஎல் இல்ல ஐபிஎல் வேற இடத்துல எடுத்துட்டு போவாங்க. நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட்ஸ் வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. பாப்போம். அத பத்தியும் எல்லாமே பிசிசிஐ தான மித்ராஜி. அவர்தான் சொல்லிட்டாருல பிசிசிஐ. பட் இந்த அம்பானி பத்தி இன்னும் நம்மளுக்கு எப்படி சொல்ல, இது சுஷாந்த் டைரி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் செப்பரேட்டா இன்ஸ்டன்ஸ் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சொல்லும்போது, இவ்ளோ வந்தது, இவ்ளோ நம்ம எதிர்பார்த்தோமா? இவ்வளவு பேர் ஓடி ஒளிவாங்க நம்ம எதிர்பார்த்தோமா? சச்சின் வாசை பிடிப்பாங்க நம்ம பார்த்தோமா? இல்ல. பரம்வீர் பிடிப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோமா? இல்ல. அனில் தேஷ்முக் வருவாரான்னு அந்த இந்த மேட்டர்ல மாட்டுவாரா? எவ்வளவு பேரு மாட்டிருக்காங்க. ஏன் ஷாருக் கான் பையனை பிடிப்பாங்களான்றது கூட நம்மளுக்கு தெரியாது, திக்குவாய் பையனை. ஆனா எனக்கு பிடிச்சிருக்காங்க. அப்போ கடவுள் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு டைம் வந்திருக்கு இப்ப அவங்களுக்கும். ஏன்னா இல்லன்னா அம்பானியை பத்தி நம்ம இது கூட பேசணும்னு அவசியமே இல்லையே, பேசியிருக்கவே மாட்டோமே. இந்த டைரியில எழுதுறதுனால நம்ம பேசுறோம். டைரியில வந்திருக்குல்ல, டைரி வெளியில வரணும்னு ஒரு டைம் இருக்குல்ல, கடவுள் நிர்ணயிச்சிருக்காருல, இந்த டைம்ல அந்த டைரி வரும், இதை நீங்க படிச்சு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த அம்பானியோட அந்த லாவிஷான ஸ்டைலு, அவங்க வெட்டிங்ஸ், இந்த மாதிரி எப்படி எல்லாம் பண்றாங்க, எப்படி இருக்கும் இது இவங்களோட வெட்டிங்ல வந்து இவங்க எல்லாம் போயிட்டு அப்படியே இந்த முறவாசல் பண்றதுக்குன்னு எல்லா ஆக்ட்ரஸஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்களே, இட்ஸ் டூ மச் இல்ல? அதெல்லாம் ஏன் அவங்களுக்கு எல்லாம் வந்து क्वेश्चनेबल, யாரும் அந்த டைம்ல क्वेश्चन பண்ணல. அவ்வளவு क्वेश्चनेबल அந்த எல்லாருக்கும் இருந்தது மைண்ட்ல. வெட்டிங் பண்ணது கூட ஓகே, பட் அந்த பாலிவுட்ல பெரிய பெரிய ஆள், not right word but right word, but பாலிவுட்ல இந்த சூவர் கான், திக்குவாயன், இவெல்லாம் போய் திக்குவாயனை விடுங்க, யாரு நம்ம மாமனாரு, அப்புறம் அந்த பொண்ணு உலக அழகி பொண்ணு, அந்த ஃபேமிலி போய் ஆடி இருக்கு. So I mean like that made me question, how is it possible, like ஏன்னா come on, I mean like காசு கொடுத்தா நான் ஆடிடுவேன் அந்த ரேஞ்ச்ல இவங்க இருக்காங்களா? காசுக்குலாம் இவங்க வந்து மயங்குற ஆள் கிடையாது. அப்ப வேற என்ன இவங்களை ஆட வச்சிருக்கு? கேள்வி அவ்வளவுதான். காசுக்கு அம்பானி கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு, இவங்க கிட்டயும் சூவர் கான் கிட்டயும் திக்குவன் கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு. சோ காசுக்கு மயங்குற ரெண்டு பேருமே காசுக்கு மயங்குறவங்க கிடையாது. அப்ப என்ன, what was the X factor which made them dance? நீ போய் சும்மா போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல, சரி ஓகே வந்தா டெண்டுல்கர், ஓகே நாட் a good example, but டெண்டுல்கர் கல்யாணத்துக்கு வந்தான், right? He didn't dance, but these guys performed a stage show. அது வந்து I was really questioning myself அந்த டைம்ல. So there is something else than this what we see. நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமா ஏதோ இருக்குன்னு அப்பயே தெரிஞ்சது, பட் அவ்வளவா கவனிக்கல. சுஷாந்த்னாலதான் இவ்வளவு அனலைஸ் பண்றோம் உட்காந்துட்டு. ஸோ டெஃபினெட்லி ஐ மீன் லைக் ஏதாவது இன்னும் வெளில வரணும், அவங்களது வெளில வரணும், அதான் நான் வெயிட் பண்றேன். வந்தா கிளின்னா எல்லாரையும் நம்ம கிழிச்சிட்டு இருக்கோம். தட்ஸ் ஐ ரியலி we feel really good that this is happening. பட் அந்த ஒரு ஃபேமிலி பத்தி பிளஸ் இந்த சென்ட்ரல் உட்காந்துருக்காங்களே மித்ராஜி, சுவாமி, அப்புறம் அந்த கும்பல், அவங்கள பத்தி இன்னும் நம்மளுக்கு இன்னும் we are not getting
அவுட் ஸ்டஃப்ஸ் நடக்க மாட்டேங்குது. இன்ஸ்டன்ட் இல்ல நடக்கணும். இதே டைம்ல ப்ராப்ளி நடந்தா தான் வந்து ப்ராப்ளி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதாவது இன்னும் படிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்ல அது சொல்லல மித்ராஜி. இது நம்ம அது சொல்லல இல்லம்மா நீங்க. எனக்கு புரியுது. சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க. வெளியில வரலாம். இட்ஸ் ஓப்பன் அப் ஆகல. அவங்க மாட்டலன்னு இல்ல. சொல்றீங்க. மாட்டலன்னு இப்ப பாருங்க சச்சின் வாசே, டி வுட் பத்தி, அந்த டி சப்ஸ்டன்ஸ் பத்தி சரி. அதெல்லாம் இப்ப ரீசெண்டா மாட்டுது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் அபார்ட் ஃப்ரம் அவர் நம்ம டைரி படிக்கிறோம். அதை மீறி இன்னும் நடக்குது. அவுட் சைடே நடக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கும் நடக்கணும், பேசணும். நடக்கும். அதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நான் நடக்கும் தான் வெயிட் நான் சொல்றேன். பண்றேன் நான். கண்டிப்பா நடக்கும். Definitely. நீங்க Yeah. வேணா பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் Yeah. வந்து which we can make script and make English or French movie. Totally I disagree about Indian film. I'm so sorry to say that but I believe everybody to understand அது. Why I said that words. இல்ல ஆக்சுவலா நீங்க நீங்க எதுக்கு இந்தியன்னா எல்லாத்தையும் தப்பா சொல்லாதீங்க. மேபி பாலிவுட் இஸ் நாட் ரைட் மீடியம். ஓகேங்களா? சுஷாந்தோட படம் வர்றதுக்கு மத்த மத்த மொழிகள்லாம் என்ன தப்பு பண்ணுச்சு? எல்லாருமே அப்படி ஜெனரலைஸ்டு பண்றது தப்பு. நம்ம கண்ணு முன்னாடி வந்து இவ்ளோ பண்ணியிருக்காங்க பாலிவுட். பட் இது மத்த சினிமா என்ன சொல்றது இண்டஸ்ட்ரி, அதாவது சவுத்லயோ இல்ல ஈஸ்ட்லயோ வெஸ்ட்லயோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டினாங்கன்னா அவங்களும் நம்ம பத்தி பேசுவோம். ஸோ அதுக்காக வந்து இவங்க பண்ண தப்புக்கு வந்து எப்படி சொல்றது டோட்டல் இந்தியன் சினிமாவே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆர்ட்ங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த ஃப்ரீடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு லேடி உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு அது வந்து கஷ்டப்பட்டு வந்தது இல்ல, ஒருத்தவங்களை போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஜெனரலைஸ்டு பண்ணோம்னா. பட் பாலிவுட் இஸ் டோட்டல் வேஸ்ட். அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சு, இங்கிலீஷ்ல மட்டும் ஹாலிவுட்ல மட்டும் தப்பு நடக்கலன்றீங்களா? அவங்கதான் முதல் இடம். அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ற நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லா விஷயமும், ஹாலிவுட்ல தான். ஸோ யாருமே யோகியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா. பிரெஞ்சு பத்தி எனக்கு தெரியாது. ப்ராப்ளி அங்க நம்ம அனலைஸ் பண்ணதான் தெரியும். சோனுஜி போஸ்ட் அபவுட் ஹிஸ் மெனி வீடியோஸ் இன் யூடியூப். கண்டிப்பா அதை நம்ம ஒரு நாள் தனியா அவருக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பண்ணணும் அவர் பத்தி. ஜஸ்ட் டு மேக் செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் அபவுட் எஸ்எஸ்ஆர் லைஃப் டு தி குளோப். ஆக்சுவலா வந்து டெஃபினட்டா தீப்தி மேம் கூட நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைரியை வந்து சிபிஐ ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. பட் அது பண்ணதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் அவங்களுக்கும் பிளான்ஸ் இருக்கு. சுஷாந்த் பத்தி, இந்த டைரி பத்தி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு. பாலாஜி எல்லோருக்குமே நல்லவன் இல்லை, நல்லவர்களை சல்லடை போட்டு தேடணும் ஜி மும்பையில். அதாவது மக்களும் அதை மாட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது பிரச்சனையே. இது வந்து சொன்ன மாதிரி அந்த மக்கள் சாதாரண மக்கள் கூட வந்து தவிக்கிறாங்க, அவங்கள இருந்து வெளியில இருந்து வர முடியாத மாதிரி. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிற உலகத்துல ஒரு மனிதன் குணாதிசயம் படிக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சிரும் ஜி. கரெக்ட். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு யாருக்கிட்டயுமே, பக்கத்துல வரவங்க கிட்ட கூட. Sonu Nigam is a gem too. He said once I'm happy that I left Bolino. ஆமா, அது மாதிரி யாராவது ஒரு போல்ட் டெசிஷன் எடுக்கணும். ஆனா அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர் அதுதான். அதுக்காக வந்து தப்புக்கோ இல்ல வந்து நம்ம அடிமையா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இது இல்லைன்னா இன்னொரு வேலை, அவ்வளவுதான். என் பாட்டு இல்லைன்னா வேலை செய்ய முடியாதா? படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குதான் படிப்புக்கு வேணுங்கிறது. சோ பாலாஜி அண்ணா சன்ஷைன் புதுசா இருக்காங்க, யாரு ஃபைண்ட் பண்ணுங்க. ஏன்பா தூக்குடா பசங்க, பிடிக்க இவ்வளோ டைம் ஆகுது. சோ ஒரு ஜெயண்ட் பிடிக்க டைம் ஆகும், வெயிட் பண்ணுவோம், ஒரு நாள் நடக்கும் அக்கா. துக்கடா பசங்க பிடிக்க இவ்வளோ டைம் ஆகுது. ஒரு ஜெயண்ட் பிடிக்க வந்து சின்ன சின்ன பசங்களை பிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு ஆயிடுச்சு. அவங்க ஒரு ஜெயண்ட் இல்லையா? சோ இட் டேக்ஸ் டைம்ன்றாங்க. கண்டிப்பா அந்த டைம் வந்துருச்சு. நல்லா பெரிய வலை போட்டு தூக்கணும். அதேதான். ஆனா இதெல்லாம் இது ஒரு நிமிஷம். அதே என்னோட இது நீ பாலாஜி அடிதான் வாங்க போற, நீயும் ஜானுவும். நிர்மலா ஜி நமஸ்தே, வணக்கம். எஸ்எஸ்ஆர் வாஸ் சென்ட் டு பாலிவுட். படிங்க. SSR Nirmala ji. SSR was sent to Bollywood by the Almighty not to act but only to expose that dirty Bollywood karma. SSR has so many times அவர் சொல்லிருக்காங்க. I mean like money is not why he is here. I mean அவர்லாம் வேற லெவல். அவர் SSR so true. அவரோட நோக்கமே வேற இருந்துச்சு.
வர்றதுக்கு. I mean, like, of course, வந்து இதெல்லாம் பண்ணும், but வந்ததுக்கு அப்புறம் he changed his goal and he changed his vision and he set his goal in totally different direction. இன்னொரு வச்சுட்டாரு, ஒரு அதை டார்கெட்டை வச்சு அதை நோக்கி போயிட்டு இருந்தாரு. மத்ததெல்லாம் சைட்ல இருந்துச்சு அவருக்கு. And So he's true. he's like money is nothing for him now. Actually, Yeah. money இருந்தா கூட he wanted to serve many other people in the country. Poor people கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், அதான் அவரோட aim. So thank you Nirmal Jeet Ji, thank you so much for coming. She's one of I mean sort of a new family member தான் சொல்ல New முடியும். So family thanks member, for joining us. Thanks a lot. Thanks, Nirmaljeet. Yeah, absolutely Nirmal Ji. Nirmalji. இவன் உடனே எல்லாரையும் வரவேற்றுவானே நம்ம Sunshine தம்பி. madam. யார்ப்பா சன்ஷைன்? சன்ஷைன் வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாரையுமே இருக்க விட மாட்டாங்களே. யாருமே புதுசா ஒரு டோக்கனை போடுங்க. புதுசா ஒரு டோக்கனை போடுங்க. பாலாஜி இருக்காரு. உங்களுக்கு தெரியாம சன்ஷைன் இஸ் ஷைனிங்கா. சன் இஸ் ஷைனிங், சன் இஸ் ஷைனிங். ஏய் நீங்க ஏதோ காமெடி பண்ற மாதிரியே இருக்கு. எங்களை வச்சு 2 பேரையும் வச்சு இல்ல அண்ணனை வச்சு காமெடி பண்றீங்களா? சரி, ஓகே ஃபைன். நல்லபடியா முடிச்சோம் நம்மளோட எஸ்எஸ்ஆர் டைரிய. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகவும் பேசணும் எல்லாருக்கிட்ட. ஐ தாட் லைக் யாராவது வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். இட்ஸ் ஓகே, இஃப் தே வாண்ட் லெட் தம் ஜாயின் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ நாளைக்கும் நல்லபடியா சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் உங்களை திருப்பியும் முடிஞ்சா மீட் பண்றோம் நாளைக்கு. ஓகே விஜய்ஜி? நாளைக்கு ஓகே. யா நீங்க வேற இருக்குன்னு சொன்னீங்களே, பட் தெரியல. இருக்கு, பட் ட்ரை மார்னிங்ல என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணி முடிச்சிடலாம். ஐ மீன் பேஜஸ் படிக்கணும்னு நம்ம மார்னிங்ல படிச்சிடலாம். ஸோ நன்றி, வணக்கம் எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ஸோ ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ சாருமதிமா. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் அண்ட் ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். குட் நைட்.